ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதும் பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சர்ட் அப்ளிகேஷன், இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அண்டு கைன் மாஸ்டர் ரெண்டு அப்ளிகேஷன் உங்களுக்கு எடிட்டிங் அப்ளிகேஷன் தேவைப்படும். இன்சர்ட் அண்டு கைன் மாஸ்டரு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா காலேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, மூணாவது இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன், இந்த காலேஜ், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, க்ரீன் கலர் சிம்பிள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. மொத்தமே ஒரு 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. டிக் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1:1 தான் செலக்ட் ஆகி இருக்கும். அந்த மாடலில் இருக்கட்டும், 1:1 இருக்கட்டும் கேன்வாஸில். இப்போ டிக் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்ட பிறகு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காலேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிரேட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா 6 ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணல, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோவை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒர்க்காக கூட நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை ஒர்க்காக கூட செலக்ட் பண்ணிவிடுங்க ஒன்று கூட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ரைட் சைட் இருக்க டிக் ஐக்கான் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேன்வாஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் 19:16 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவது இருக்க லேஅவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாவது இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் ஐக்கான் ரைட் சைட் இருக்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவோட ஃபேஸ் தெரியலைன்னா இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு 2 ஃபோட்டோ இருக்குல்ல, 2 ஃபோட்டோவுமே இந்த மாதிரி கரெக்டாக ஃபேஸ் தெரிய போல் இந்த மாதிரி கரெக்டாக மேலே கீழேன்னு பார்த்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ டாப்பில் ரைட் சைடு இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ண பிறகு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து கைன் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், நம்ம இப்போ வந்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேல் டாப்பில் ரெட் கலரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், க்ரியேட் நியூன்னு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 19:16 ரேஸை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருந்தீங்களா இன்ஷாட்டில் அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் இருக்க அந்த சேவ் பண்ணி வச்சுருந்தா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்க இந்த ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி விட்டுருங்க. சரி கேஸ், இப்போ வந்து வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் வந்து கரெக்டாக ஃபுல்லாக குறைச்சிடுங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லிரிக்ஸ் உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். இந்த மாதிரி பிரைட்னஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக 45க்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த விக்னெட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க, எனேபிள் பண்ணிவிடுங்க கைஸ். எனேபிள் பண்ண பிறகு உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் தெரியும். இப்போ 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க இந்த ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல் சைஸ் இந்த மாதிரி இருக்கட்டு, இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோட பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக எரேஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீன் டச் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுடுங்க. இந்த ஃபோட்டோவை ரொம்ப ஜூம் பண்ணாண்டா, ஓரளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க கைஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபோட்டோவோட லாஸ்ட் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி வீடியோ எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு கரெக்டாக மூவ் பண்ணி செட் பண்ணிவிடுங்க கைஸ். அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
ஃபஸ்ட் அது பிறகு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பின்னையும் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் இந்த ஃபோட்டோவுக்கு ஃபேஸ் சேச்சுரேஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வந்து கான்ட்ராஸ்ட்னு செலக்ட் பண்ணிடுங்க. கான்ட்ராஸ்ட்டு சேச்சுரேஷன் பிரைட்னஸ்ஸு வேண்டாம். பிரைட்னஸ் உங்களோட ஃபோட்டோவுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பேக் வந்துவிடும். பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் வீடியோ வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் வந்து டெலிகிராம் சேனல் பேஜில் மேலே டாப்பில் 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணி சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய போல் இதை வந்து நீங்கள் கரெக்டாக சர்ச் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தெரியுதுல இந்த மாடலில் நீங்கள் கரெக்டாக சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து வரும் கைஸ். இந்த லிரிக்ஸ் வீடியோ மெட்டீரியல் வரும். சரி கைஸ், இப்போ அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மேல் டாப்பில் ரைட் சைடு இருக்க இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். லிரிக்ஸ்க்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. கான்ட்ராஸ்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கட்டும் 0ல். ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணாதுங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து லீனர் டாக்ஸ்னு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன்லேருந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, மூணாவது லீனர் டாக்ஸ். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து ஓரளவு கிளியராக ஷோ ஆகுது. ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் கொஞ்சம் இதாக தான் ஷோ ஆகுது, கொஞ்சம் டிம்மாகி தான் இருக்குது. அதுக்கு வந்து இந்த லீனர் டாக்ஸ்னு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு கிராப்பிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. கிராப்பிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒரு வாட்டர் மார்க் இருக்குது லிரிக்ஸில். அந்த வாட்டர் மார்க்கை மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி கரெக்டாக மேலே தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து பார்டர் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிடுவோம். பார்டர் பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து இந்த பார்டர் பிஎன்ஜி வந்து எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி செட் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ கரெக்டாக வீடியோ ஷோ ஆகுதான்னு கரெக்டாக போட்டு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து கரெக்டாக எடிட் பண்ணிட்டோம். இப்போ மேல் டாப்பில் வந்து ரைட் சைடு மேல் டாப்பில் ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும். அந்த ஏரோ ஐக்கான் கிளிக் பண்ணி ரைட் சைடு கீழே டவுனில் வந்து சேவ் அஸ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆகுது, உங்களோட கேலரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது கைஸ். சரி கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.